இந்தாப்பா மதுரைக்காரர்களா, பாண்டிய மாநகரத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம், தமிழனோட பழமையான வரலாற உலகத்துக்கே சொன்ன சிவகங்கை வைகை நதிக்கரையோர கீழடி நாகரிகம். ஏப்பா இந்த வைகை ஆத்த திருவிழாவுக்கு மட்டும் தான் நினைப்பீங்களோ? இந்த திருவிழாக்கள் நடத்த காரணமே இந்த வைகையை காப்பாத்ததானப்பு இல்லேன்னு வைங்க. ஒரு காலத்துல நாகமலையில அமிர்தமா உருவாகி விராட்டிபத்து, பொன்மேனி, எல்லிஸ் நகர், கீரத்துறை வழியா சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் போற இந்த கிருதுமால் நதி இன்னைக்கு சாக்கடையா மாத்திர மிகப்பெரிய பெருமை மதுரை மக்களான நம்மளையே சேரும். இந்த மாதிரி நம்ம வைகை நதியும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்துல கலந்துகிட்ட குண்டோதரன்ற பூதம் மிகப்பெரிய தாகத்தால தவிச்சிட்டு இருந்ததான். அந்த சமயத்துல சிவபெருமான் ஒரு இடத்தை காட்டி வைகைய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மூலமா உருவானதுதான் இந்த வைகைன்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது. பட் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தேனி மாவட்டத்துல வரசநாடு மேகமலையில உருவாகி 258 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யற வைகை நதி தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் வரைக்கும் பாயுது. தமிழகத்தோட 4வது பெரிய நதியாகவும் பார்க்கப்படுது. 1895 வருஷம் வரைக்கும் இந்த வைகை நதியை பெருசா யாரும் கண்டுக்கவே இல்ல. பெண்ணிக்கோய் முல்லை பெரியார் அணையை கட்டி வைகை ஒண்ணு சேர்த்து தென்னகத்தோட பாசனத்துக்கு பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா வைகை அணையை கட்டினது கூடுதல் பலம். கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களுடைய விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைகளையும் பூர்த்தி செய்யுது. 9 கிளை நதிகளும் 3452 ஏரிகளுக்கு மூலக்கூறா நம்ம வைகை நதி இருக்குது. கூடுதல் சிறப்பு என்னன்னா, நேரடியா கடல்ல கலக்காத ஒரே நதி நம்ம வைகை நதி தான். ராமநாதபுரம் பெரிய கண்மாயில கலந்து ஃபைனலா பாக்கு நீரணை மூலமா வங்காள விரிகுடாவில் கலக்குது. இப்படிப்பட்ட பெருமையான வைகையை துச்சமா நினைக்கிறோமோ? மாநகராட்சியும் காவல்துறையும் இப்ப போர்டு வைக்கிற நிலைமை. சிறுநீர்ல தொடங்கி பல குப்பைகளையும் கழிவுகளையும் இந்த வைகை நதி தான் குப்பை கிடங்கு நினைச்சு கொட்டுறோம் போல. இதுல இன்னும் சில பேர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ஆத்துல போட்டாதான் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு குப்பைகள்லாம் கொண்டு வந்து நேரடியா ஆத்துல கொட்டுறோம். இப்படி எல்லாம் பண்ணா வைகை அதோட புனித தன்மையை இழந்துரும். இப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமா பெரிய சுவர்லாம் எழுப்பி ஆத்துக்கு போறதுக்கு வழி விட்டா அங்கேயும் சிறுநீர் கழிக்கிறது, குப்பையும் கொட்டுறோம். மக்களே, இது இப்படியே போனா அமிர்த நீரான கிருதுமால் நதி மாதிரி மதுரையோட பெருமையான வைகையும் சாக்கடையா மாறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அவங்க இவங்கன்னு கையை காட்டாம மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். மக்களே, வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு அதோட புனித தன்மையை இழந்துடாம அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மதுரை சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு மறக்காம என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.